அனுப்பப்பட்டவர்களுக்கு, அதாவது மிஷனரிகளுக்கு முதலில் என்ன தேவை என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலில் என்ன தேவை என்றால், ஜெப உதவிகள் தேவை. அதாவது பரிந்து பேசுகிற ஜெப நபர்கள் தேவை. ஏனென்றால் வேத வசனத்துல அப்போஸ்தலர் புத்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்காக அனுப்பப்பட்டவர்கள், அதாவது தேவனை அறியாத நபர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டவர்கள், ஊழியத்திற்காக நிற்கிறவர்களுக்கு என்ன தேவை என்றால், அவர்களுக்கு முதல்ல தேவையானது ஜெப உதவிகள். நாம் பார்க்க முடிகிறது, வேதத்தில் பேதுருக்காக ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். தேவன் அவருக்கு விடுதலை கொடுத்தது, தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் கொண்டு வந்ததை நாம் பார்க்கலாம். அதுபோல ஒரு மிஷனரியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் பேர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் ஸ்காட்லாண்டில் பிறந்து சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது ஆப்பிரிக்காவில் மிஷனரியாக வந்த நபர். ஸோ அங்கு அவர் ஊழியம் பண்ணும்போது ஒரு தடவை அவர் ஊழியம் பண்ணின அந்த கூட்டத்தில் இருந்த நபர்கள் அவருக்கு எதிராக எழும்பினார்கள். ஒரு நாள் இரவு அவர் வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டை எரிக்கவும் அவரை கொல்லவும் அவர்கள் முயற்சித்தார்கள். அப்ப ஒரு கூட்டம் வருகிறது. அதை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த கூட்டம் வெகு தூரத்திலே நின்று கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த நபர்கள் யாரு இவரை கொல்லுவதற்கும் எரிப்பதற்கும் வந்தார்களோ வீட்டை, அவர்கள் போய்விட்டார்கள். அவர் நினைத்தார், ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட்டார். கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் டேவிட் லிவிங்ஸ்டனை சந்திக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் டேவிட் லிவிங்ஸ்டனை சந்திச்சு இப்படியாக சொன்னார், நாங்கள் ஒரு நாள் இரவு உங்களை கொல்லுவதற்கும் உங்க வீட்டை எரிப்பதற்காகவும் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களால் முடியல. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு முன்பாக ஒரு 39 பேர், ஒரு பெரிய ஜைஜாண்டிக், ஒரு பெரிய ஆர்மி போர்ஸ் மாதிரி இருந்தது. அதனால நாங்கள் பயந்து விட்டு நாங்கள் வந்து விட்டோம் என்று சொன்னார். அப்ப இவர் ஆண்டவரை துதித்து, ஆண்டவர் எனக்காக தூதர்களை அனுப்பினார் என்று சொல்லி இது பண்ணிட்டார். ஆனால் அதோடு முடியவில்லை. அவர் ஒரு தடவை அவருடைய ஊரிற்கு ஸ்காட்லாந்து போய் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிவிட்டு இந்த சாட்சியை சொல்லுகிறார். சொல்லி முடித்த பிறகு அதுல ஒரு நபர் எழுந்து சொன்னார், எந்த நாள் நீங்க காக்கப்பட்டீர்களோ 39 பேர் நின்றார்கள் என்று அவர்கள் சொன்னது யார் என்றால், நாங்கள் அந்த நாளில் அந்த நேரத்தில் உங்களுக்காக 39 பேர் சேர்ந்து இங்கிருந்து நாங்கள் ஜெபித்தோம், தேவன் காரியங்களை செய்தார் என்று சொன்னார். ஸோ பாருங்க, 39 பேர் சேர்ந்து ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஜெபித்தார்கள். அவர் ஆப்பிரிக்கால ஊழியம் பண்ண போன நபர், அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது. ஆனால் தேவன் அங்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி சொல்லும் விதமாக அற்புதத்தை செய்து 39 நபர்கள் ஆர்மி போர்ஸ் இருந்தார்கள் என்று எதிரி, அதாவது அவரை கொல்லுவதற்கு வந்த நபர்கள் சாட்சியாக சொல்லுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, ஒரு நபருக்காக நாம் ஜெபிக்கும் போது காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஸோ மிஷனரிகள், உங்களுக்கு தெரிந்த மிஷனரிகள், உங்களுக்கு தெரிந்த மிஷனரி குடும்பங்கள், பிள்ளைகள், அவங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் சபையாராக, தனி நபராக, குழுவாக எங்கிருந்தாலும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஜெபிக்க மறக்காதீர்கள். மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். அந்த ஜெபம் அவர்களை காக்கும். அந்த ஜெபம் அவர்களை தாங்கும். அந்த ஜெபம் அவர்களை அநேக காரியங்கள் தேவனுக்காக செய்ய அவர்களை உற்சாகப்படுத்தும். தேவன் இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.